எங்களுடைய ராஜதந்திரத்தால் முதலமைச்சர் உட்பட அமைச்சுக்களை பெற்று தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஒரு வழி பண்ணினேன் என்று ரவுஃபையும் பேசினார். மறந்து விடாதீர்கள். நீங்கள் கிழக்கு மாகாணத்தில் தமிழர்கள் முஸ்லிம்களுக்கு அடிமையாக இருப்பதைத்தான் விரும்புகிறீர்கள். நிச்சயமாக அப்படி அல்ல. கௌரவமாக நாங்களும் வாழ வேண்டும். அதைத்தான் நாங்களும் சொல்லுகிறோம். கௌரவமாக வாழ வேண்டும். முஸ்லிம் காங்கிரஸோடு உங்களுக்கு உறவு வேண்டாம். வேறவர்களோடு மக்கள் இருக்கிறார்கள், நல்ல யதார்த்தவாதிகள் இருக்கிறார்கள், நல்ல சிந்தனைவாதிகள் இருக்கிறார்கள். முஸ்லிம் காங்கிரஸை தூக்கி கிடாசி விடுங்கள். அது வேண்டாம். எங்களை பொறுத்த மட்டில் மார்ட்டின் ரோட்டில் தான் முடிவெடுக்கப்படும். நாங்கள் மார்ட்டின் ரோட்டில் இருந்து முடிவுகள் எல்லாம் எடுக்கப்படுவதில்லை. அந்த அளவு நிர்பந்தத்தை அவர்கள் செலுத்த முடியாது. ஏனென்றால் உங்களுடைய கட்சி உங்களுக்கு நடவடிக்கை எடுத்து விடும் என்று அச்சப்படுகிறீர்களா, அல்லது உங்களுடைய கட்சியின் செயலாளர் இப்போ தேனிலவில் இருப்பதனால் குலைந்து விடும் என்று பயப்படுகிறீர்கள்? கோடீஸ்வரனுக்கும் அந்த அழுத்தம் இருந்தது, எனக்கு இருந்தது, டாக்டர் ஸ்ரீநாத் மற்றும் ஒருவேளை உங்களுக்கு ஊடகவியலாளர்களுக்கு முன்னராக மார்ட்டின் வீதியில் இருந்து தொலைபேசிகள் வந்து விட்டதோ தெரியாது. வாய்களுக்கு பூட்டு போடுச்சு. தமிழர்களின் தோலை உரித்து செருப்பு தைப்பேன் என்று சொல்லியிருந்தார். அதே போலதான் பாணந்துறை எம்பி நெவில் பெர்னாண்டோ சொல்லியிருந்தார், அமிர்தலிங்கத்தை கழுமரத்தில் ஏற்றி அவரை இரண்டாக பிளந்தெடுக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். உங்களுக்கு இதுக்கு பிறகு முஸ்லிம் காங்கிரஸோடு உங்களுக்கு உறவு தேவையா? கிழக்கு மாகாணத்தில் நீங்கள் எங்களுடைய மக்களின் வாக்குகளில் நிற்கிறீர்களா, அல்லது முஸ்லிம் மக்களின் வாக்குகளில் கிழக்கில் அரசியல் செய்கிறீர்கள்? அந்த ஸ்டைல்ல பேசினாதான் வாக்கு வங்கிகளை கவர்ந்தெடுக்கலாம் என்று நினைக்கிறார்கள் போல கிடக்கு. எங்களுக்கு மக்களை பொறுத்தமல்ல அந்த ஸ்டைல்ல பேசித்தான் வாக்கு சேகரிக்கணும் மட்டும் இல்ல. டிஎஸ் நாயக்காவில இருந்து இப்போது அன்னரகுமார் திசாநாயக்கா வரை ஆண்டு வருகின்றார்கள். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நான் பார்க்கின்றேன், இந்த இனத்துவேஷம் என்பது அவர்கள் அதனை பசலை போட்டு தண்ணீர் ஊற்றி வளர்த்து வருகின்றார்கள். இப்போது பாத்தீங்கன்னா விசாரணைகள் என்று சொல்லிவிட்டு கைகட்டி வாய் பத்தி நிற்க வேண்டிய ஒரு சூழல் ஒன்று ஏற்பட்டிருக்குது. நாங்களும் கூட அப்படியான வார்த்தைகளை கொட்டி விட்டால் நாங்கள் முஸ்லிம் மக்களை வெறுக்கக்கூடிய விதத்தில் அல்லது அவர்கள் மரணத்தை தூண்டக்கூடிய உங்களுக்கு வெளியில் சிக்கல் இல்லை தானே, உங்களுடைய கட்சியில் தானே வாய் கட்டி கை கட்டி நிற்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. உலக தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறப்பு. சைபர் செக்யூரிட்டி துறையில் உங்கள் தொழில் எதிர்காலத்தை கட்டியெழுப்பும் வாய்ப்பு இப்போது யாழ்ப்பாணத்தில் ஸ்ரீநாதன் ஜெனகலை. உங்கள் பெற்றோரின் நிம்மதியே எங்களின் நோக்கம். செவிலியர் பராமரிப்பு, ஆரோக்கிய உணவுகள் மற்றும் சொகுசு அறைகளுடன் ரத்மலானியில் வி கேர் ரெசிடென்ஸ். இத்தளத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்திருக்கக்கூடியவர் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் நாடாளுமன்றத்தினுடைய ஊடக பேச்சாளராகவும் இருக்கக்கூடிய ஞானமுத்து ஸ்ரீநேசன் அவர்கள். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். தற்போது ஒரு விடயம் அல்லது ஒரு பெரும் பேசுபொருள் ஓய்ந்திருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் மக்கள் மனங்களில் அந்த காயம் ஆறவில்லை, அல்லது அந்த ஆறுவதற்கு ஏற்றால் போல் அரசியல்வாதிகள் அந்த அளவிலே ஈடுபடவில்லை என்கின்ற ஒரு கருத்தும் பரவலாக கூறப்படுகிறது. அந்த மண்ணிலே நீண்ட நாட்களாக பேசக்கூடியவர் இருக்கக்கூடியவர் என்கிற விடய வகையில் நீங்கள் நாடாளுமன்றத்திலும் கூட உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருந்தீர்கள். இப்போது கல்முனை விவகாரம் தொடர்பில் உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது? உண்மையில் கல்முனை வைத்தியசாலை விவகாரம் என்று சொல்வது உண்மையில் நிர்வாகத்தோடு தொடர்பட்ட ஒரு விடயமாகத்தான் இருந்தது. அதாவது அந்த நிர்வாகத்தில் அவர்கள் ஒரு நிர்வாகத்தை இயக்குகின்ற போது அவர்கள் தாபன விதிக்கோவை, சுற்ற நிருபங்கள் என்பவற்றை வைத்துத்தான் அவர்கள் இயக்குகின்றார்கள். இந்த பிரச்சனை ஒன்று ஏற்பட்ட போது நான் முதலில் இந்த விடயத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த துறை சார்ந்த நிர்வாக தேர்ச்சி உள்ளவர்கள் மற்றும் நிர்வாக உத்தியோகத்தர்கள் அந்த துறையோடு இரண்டர கலந்திருக்கின்றவர்களிடம் பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அந்த சந்தர்ப்பத்தின் போது நான் அவர்களிடம் கேட்ட விடயம் என்னவென்றால், அங்கே நடந்து கொண்டிருக்கின்ற விடயம் என்ன? நாங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பொறுப்பற்ற விதத்தில் வார்த்தைகளை சிந்திவிடக்கூடாது என்பதற்காக அங்கே நடக்கின்ற விடயங்கள் என்ன என்பதை பற்றி நான் கேட்டறிந்தேன். குறிப்பாக பணிப்பாளராக இருந்த ஒரு வைத்தியர் தற்போது மட்டக்களப்பில் ஆர்டிஎச்எஸ் ஆகவும் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளராகவும் விளங்குகின்றவர். அவரிடம் கேட்டேன், நிர்வாக உத்தியோகத்திடம் கேட்டேன், அங்க இருக்கிற வைத்தியசாலை குழுவிடம் கேட்டேன். எல்லோரிடமும் கேட்டபோது அவர்கள் சொன்ன விடயம் என்னவென்றால், இதில் இருக்கின்ற விடயம் என்னவென்றால், தற்போது இருக்கின்ற சுற்று நிருபம், தற்போது இருக்கின்ற தாபன விதிக்கோவைக்கு அமைவாக நாங்கள் செயற்படுகின்றோம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இயங்குகின்றோமே தவிர எங்களுக்கு எந்த விதமான பின்னணிகளும் கிடையாது என்று சொன்னார்கள். அந்த வகையில்
இப்போது இருக்கின்ற சுற்று நிருபத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துகின்றோம். சுற்று நிருபங்களில் அரசியல் ரீதியாக மாற்றங்கள் ஏற்படுமாக இருந்தால் அதனை நாங்கள் தொடரவும் தயாராக இருக்கின்றோம் என்ற விடயத்தை சொன்னார்கள். ஆகவே இந்த விடயத்தை ஒரு அரசியல் ரீதியாக பார்க்காமல் ஒரு நிர்வாக ரீதியான ஒரு விடயமாக கருதி இருந்தேன். நிர்வாகிகளிடமே அந்த தேர்ச்சி பெற்றவர்களிடம் அந்த விடயங்களை பற்றி நான் கதைத்த போது அவர்கள் இந்த விடையை அளித்தார். இந்த விடயத்தை தான் நான் பாராளுமன்றத்திலும் தெளிவுபடுத்தினேன். ஒரு எங்களோட கிழக்கு மாகாணம் என்பது பல்லின கலாச்சாரமுடைய ஒரு மாகாணமாக இருக்கின்றபடியால் இந்த இடத்தில் நாங்கள் எந்த ஒரு தீக்குச்சியையும் தட்டி போட்டுவிடக் கூடாது என்பதற்காக எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் வெளியில் பத்திரிகை ரீதியாக ஊடக ரீதியாக அறிக்கைகளை வெளியிடாமல் அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் முற்றி போன போது பலரும் பலவிதமான கருத்துக்களை சொன்னார்கள். அதிலும் குறிப்பாக ஒருவர் பொறுப்பற்ற முறையில் சொல்லியிருந்தார், அந்த ஆர்டிஎச்எஸ் அதாவது சுகுணன் அவர்களை அவர் குறிப்பிட்டிருந்தார், இவர் ஒரு மொசாட் காரன் என்று சொல்லியிருந்தார். ஆகவே அந்த கதையெல்லாம் கதைச்ச பிறகு எங்கள் தரப்பிலும் பேச வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இருந்தது. எங்களுடைய மற்றவர்கள் நாங்கள் வாயை மூடிக்கொண்டிருக்கின்றோம் என்ற பலவிதமான கருத்துக்களை சொன்னதன் பின்னர் தான் நாங்கள் இந்த நிர்வாக ரீதியான பிரச்சனையை எடுத்து சொன்னோம். அமைச்சரிடம் சில பிரச்சனைகளை கதைக்கக்கூடியதாக இருந்தது. நீங்கள் குறிப்பிட்டாலும் நீங்கள் ஒரு அரச கல்வி நிர்வாக சேவையின் உயர் அதிகாரியாக இருந்தவர், அது நீங்கள் நீண்ட அனுபவம் உடையவர். அப்படி இருக்கின்ற போது ஒரு தாவண விதிக்கோவை அல்லது ஒரு சுற்றி நிருபத்தை பயன்படுத்தியது அல்லது அதனை நடைமுறைப்படுத்த தவறினால் அந்த பணிக்கு வருகின்றவர் அல்லது அந்த பணி செய்கின்றவர் பணியிலிருந்து இடைநிறுத்தப்படுவார். இது பெரும் சூழ்ச்சி என்று நிசாம் காரியப்பர் தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கிறார். நீங்கள் பேசவில்லை, வைத்தியர் ஸ்ரீநாத் பேசவில்லை, கோடீஸ்வரர் இந்த விடயத்தை அரசியலாக பேசவில்லை, விடயதானத்தோடு பேசினீர்கள். ஆனாலும் கூட நிசாப் காரியப்பனுடைய வன்மம் இன்றும் அடங்கவில்லை. அவர் கூறுகின்றார், இவ்வாறு கூறிக்கொண்டிருக்கிறார், இந்த நிசாப் காரியப்பர் ஒரு மூத்த சட்டத்தரணியாக இருந்தாலும் நீங்கள் கல்வி நிர்வாக சேவையின் முதல் தர அதிகாரியாக தெரிவு செய்யப்பட்டவர், ஒரு வலயத்திலே பணியாற்றியவர் என்கின்ற அடிப்படையில் தாவண விதிக்கோவை பயன்படுத்தாது விட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்காமல் விடுவதுதான் சட்டமாக இருக்கிறதா, அல்லது நீங்கள் இப்போது 6ஆம் திருத்த சட்டத்துக்கு உட்பட்டு பாராளுமன்றம் செல்ல மாட்டேன் என்று கூறினால் நீங்கள் நாடாளுமன்றம் செல்ல முடியும்? நீங்கள் கேட்ட விடயத்தில் 2-3 கேள்விகள் காணப்படுகின்றன. அந்த வகையில் முதலாவது கேள்வியாக சொல்லக்கூடியது என்று சொன்னால், அவர் ஒரு ஜனாதிபதி சட்டத்தரணி, ஒரு சிரேஷ்ட சட்டத்தரணியாக இருக்கின்றவர். அவர் இந்த விடயத்தை பற்றி சொல்லுகின்ற போது நான் அவதானித்த விடயம் என்னவென்றால், இந்த சுற்று நிருபம் தாவன விதி கோவை என்பன இருந்தாலும் கூட அதனையும் நாங்கள் தேவைக்கு ஏற்ற விதத்தில் நாங்கள் ஒரு நெகிழ்ச்சியாக பயன்படுத்தலாம் என்ற அர்த்தம் படத்தான் அவர் பேசியிருந்தார். ஆனால் இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நிர்வாகிகளுக்கு இருக்கின்ற அதிகாரம் தங்களிடம் இருக்கின்ற தாவன விதி கோவை, தங்களிடம் இருக்கின்ற சுற்றறிக்கைகளை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் நிர்வாகத்தை நடாத்த வேண்டும். அவ்வாறு நடத்தினால் அவர்களுக்கு மேலிடத்திலிருந்து மேலதிகாரிகளிடமிருந்து கேள்விகள் எழாது. அந்த அடிப்படையில் அவர்கள் தங்களுக்கு இருக்கின்ற சுற்று நிருபம், சுற்றறிக்கை, தாவன விதிக்கோவை என்பவற்றை வைத்துத்தான் அவர்கள் நடாத்தினார்கள். ஆனால் எங்களுடைய ஜனாதிபதி சட்டத்தரணியாக இருக்கின்றவர் சொன்ன கருத்து என்னவென்றால், அந்த கருத்துல முக்கியமான விடயத்தை நான் அவதானித்தேன். தாவன விதிக்கோவை, சுற்றறிக்கை இருந்தாலும் கூட அந்த விடயங்களை கொஞ்சம் கடந்தும் கூட பணியாற்றலாம் அல்லது நெகிழ்ச்சியாக அதனை பயன்படுத்தலாம் சூழலுக்கு ஏற்ற விதத்தில் என்று கருதினார். ஆனால் அங்கிருக்கின்ற அதிகாரிகளுக்கும் இருந்த நிர்பந்தம் என்னவென்றால், இந்த விடயத்தை சுற்று நிருபத்தின் அடிப்படையில் நீங்கள் செயற்படுங்கள் என்று சொல்லுகின்ற ஒரு பிரிவினர் அழுத்தத்தை கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். எனவே இந்த நிலையில் அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக, அதாவது தாங்கள் நிர்வாக சட்டத்திற்கு அமைவாக அல்லது தாவன விதிக்கு அமைவாக செயல்பட்டால் தங்களுக்கு பிரச்சனை ஏற்படாது என்ற அடிப்படையில் தான் அவர்கள் செயற்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த இடத்தில் அவர்கள் சொன்ன கருத்து என்னவென்றால், இப்போது இருக்கின்ற தாவன விதிக்கோவை, சுற்று நிருபத்தை நாங்கள் பயன்படுத்துகின்றோம், இதில் மாற்றங்களை செய்து எங்களுக்கு அமைச்சு மட்டத்தில் அந்த விடயம் திருப்பி கெசட் பண்ணப்படுமாக இருந்த வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்டு எங்களுக்கு சுற்று நிருபமாக வருமாக இருந்தால் நாங்கள் அதனை செயற்படுத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்ற கருத்தினைத்தான் அவர்கள் சொல்லியிருந்தார். ஆனால் எங்களுடைய ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் அவர்கள் இந்த விடயத்தை கொஞ்சம் உணர்ச்சி பூர்வமாக அல்லது உணர்வு பூர்வமாக அந்த கருத்துக்களை நீங்கள் இப்போதும் கூட மிக நாகரிகமாக கூறுகிறீர்கள். ஒரு இனவாதத்தை பரப்புவதில் அல்லது ஒரு இனங்களுக்கு இடையில் முருகலை ஏற்படுத்துவதில் நிசாப் காரியப்பர்
ஹாரிஸ், ரவுஃப் ஹக்கீம் போன்றவர்கள் கடந்த வாரத்திலே செயற்பட்டார்கள். நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? சுப்பிரமணியன் என்கின்ற ஒரு நாய் கல்முனை பிரதேசத்திலே தாக்கப்பட்டது, அது ஒரு தவறுதலால் இடம்பெற்றது என்று அந்த இளைஞன் மன்னிப்பு கேட்கின்றான். அதனுடைய உணர்வுகளின் வெளிப்பாடாக சவுதி அரேபியாவில் ஒரு இளைஞன் தவறுதலாக விமர்சித்து அல்லாவை விமர்சித்ததற்காக தண்டனை பெற்றிருக்கிறார். ஒருவேளை அதற்கும் இதற்கும் தொடர்பு இருக்கிறதோ என்று ஒரு மாண்போடு இருக்கக்கூடிய முஸ்லிம் காங்கிரசுடைய தலைவர் மிக கேவலமாக தமிழ் சமூகத்தை ஒப்பிட்டதை நீங்கள் இன்று வரைக்கும் பேர் சொல்லி கண்டிக்கவில்லை என்றால் உங்களுடைய கட்சி உங்களுக்கு நடவடிக்கை எடுத்துவிடும் என்று அச்சப்படுகிறீர்களா, அல்லது உங்களுடைய கட்சியின் செயலாளர் இப்போ தேனிலவில் இருப்பதனால் குலைந்து விடும் என்று பயப்படுகிறீர்களா? நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால், விளங்கு முன் விளம்பாதே மெய்ப்பொருள் காண்பது அறிவென்ற ஒரு கருத்து ஒன்று இருக்கு. யோகர் சுவாமி சொல்லியிருக்கின்றார், விளங்கு முன் விளம்பாதே மெய்ப்பொருள் காண்பது அறிவென்று சொல்லியிருக்கிறார். ஆகவே நான் கூடுதலான வரையிலும் விளக்கத்தை தான் தேடிக்கொண்டிருந்தேன். அதே நேரத்தில் அவர்கள் கொண்டு ஒரு முக்கியமாக ஒரு தலைமைத்துவத்தில் இருக்க வேண்டியவர்கள் சற்று அவர்கள் தடுமாறி இருக்கின்றார்கள். தடுமாற்றத்தின் அடிப்படையில் உண்மையில் கடந்து போன சம்பவங்கள், நீங்கள் சொல்லுகின்ற இந்த நாயோடு சுப்பிரமணியம் நாயோடு சம்பந்தப்பட்ட விடயம், மற்றது சவுதியில் நடைபெற்ற அந்த அந்த இளைஞனுக்கு எதிரான அந்த நடவடிக்கை, இவற்றையெல்லாம் மையமாக வைத்துத்தான் இந்த வைத்தியசாலையில் இந்த சம்பவம் நடந்திருக்கலாம் என்று அவர் ஆருடம் கூறியிருந்தார். உண்மையில் நான் அறிந்த வரைக்கும் அவர் சொன்ன கருத்தை நான் மறுதளிக்கின்றேன். ஏனென்றால் அப்படி ஒன்று நடந்ததாக எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் ஒரு விடயத்தை பூதாகரமாக்கி விஸ்வரூபம் எடுக்க வைத்து அதை நாங்கள் மிகவும் ஒரு தீச்சுவாலையாக மாற்றவும் முடியும். தீப்பொறி பறக்கின்ற போது அந்த பொறிகளை அணைத்து விடவும் முடியும். ஆகவே பொறுப்புள்ள பதவியில் இருக்கிறவர் நாங்கள் கூட எங்களிடம் எத்தனை ஊடகவியலாளர்கள் ஊடக சந்திப்பை செய்ய சொன்னார்கள், உங்களுடைய கருத்துக்களை சொல்ல சொல்லி சொன்னார்கள் என்று பலரும். கோடீஸ்வரனுக்கும் அந்த அழுத்தம் இருந்தது, எனக்கு இருந்தது, டாக்டர் ஸ்ரீநாத் மற்றும் ஒருவேளை உங்களுக்கு ஊடகவியலாளர்களுக்கு முன்னராக மாட்டின் வீதியில் இருந்து தொலைபேசிகள் வந்து விட்டதோ தெரியாது, வாய்களுக்கு பூட்டு போடுச்சு. ஒரு நாளும் அப்படி இல்லை. ஏனென்றால் நாங்கள் பொறுப்புடன் கருத்துக்களை பரிமாறுவோம். அதற்குரிய பதில்களை தவறு ஏற்பட்டது என்றால் சொல்வார்கள், 2 கையும் அடிக்கின்ற போதுதான் சத்தம் கேட்கும் என்று சொல்வார்கள். அதே போன்றுதான் ஒரு சாரார் சில வேளைகளில் உணர்ச்சி வசப்பட்டார். நீங்கள் சொல்வது போன்று முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ஹக்கீம் அவர்கள் ஒரு பொறுப்புள்ள ஒரு தலைவராக இருக்க வேண்டியவர், அவருடைய அந்த கட்சியை வழிநடத்த வேண்டியவர். அவர் இந்த சுப்பிரமணியன் நாய் என்ற விடயத்தை அல்லது சவுதியில் நடந்த சம்பவத்தை கொண்டு வந்து இங்கு இணைப்பது என்பது சில வேளைகளில் மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுகின்ற ஒரு விடயமாக கூட இருக்க வாய்ப்பு இருக்கின்றது. அதே போன்றுதான் எங்களுடைய சட்டத்தரணி அவர்களும் கூட மிகவும் உச்ச ஸ்தாயில பேசினார். அவர் பேசுகின்ற போது ஒரு விடயத்தையும் சொன்னார், சில விடயங்களில் அரசியல் செய்துதான் ஆக வேண்டும் என்று சொன்னார். அதாவது இந்த நிர்வாக விடயத்தில் அரசியல் செய்துதான் ஆக வேண்டும் என்ற கருத்தை அவர் சொன்னார். அதாவது எல்லோரும் அரசியல் செய்கின்றார்கள் என்ற ஒரு கருத்தும் சொல்லப்பட்டிருந்தது. ஆகவே நாங்கள் இந்த எல்லா விடயத்தையும் பார்த்து கொண்டு இலகுவாக செய்யக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால், நமது நாட்டில் இன ரீதியாக இனவாத ரீதியாக கதைப்பது இலகுவான விடயம். இந்த இனவாதத்தை கடந்து ஒரு தெளிவான சிந்தனையோடு ஒரு குழப்பமற்ற நிலையில் பக்குவமாக பேசுவது என்பது கடினமான காரியம். ஆகவே எங்களுக்கும் உணர்ச்சி வசப்பட்ட எமது பக்கமாக இருக்கின்றவர்கள் பல்வேறுபட்ட கருத்துக்களை எங்களிடம் சொல்லிக் கொண்டுதான் இருந்தார்கள். இருந்தும் கூட நாங்கள் அதனை கடந்து பொறுமையாக பேச வேண்டிய விடயங்களை தேர்ந்தெடுத்துத்தான் நாங்கள் அந்த கருத்துக்களை பாராளுமன்றத்தில் மாத்திரம்தான் சொல்லியிருந்தோம். இப்போது இப்படி ஒரு நேர்காணலை செய்ய வேண்டும் என்று நீங்கள் கேட்டதற்கு இணங்க இந்த விடயத்தை நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டி இருக்கின்றது. இதற்காக நாங்கள் எந்த ஒரு சமூகத்தையும் புண்படுத்துகின்ற நோக்கம் எங்களிடம் கிஞ்சித்தும் கிடையாது. இதில் இன்னும் ஒரு விடயம் கூறப்படுகிறது. குறிப்பாக சொல்ல போனால் அந்த ஊழியர்கள் கவனஈர்ப்பு போராட்டம் செய்ததை நிசாப் காரியப்பர் கருத்தால் என்று தொடர்ந்து கூறுகிறார். அவர்கள் மீதும் அதாவது அரசாங்க தாவண விதிக்கோவை அல்லது அரசு சட்டத்தை மீறி இருக்கிறார்கள், அவர்கள் மீதும் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கலாமோ என்றும் பொடி வைத்து பேசுகிறார் ஹக்கீம் அவர்கள். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாமா என்று இவர் கேட்கிறார் நிசாப் காரியப்பர். இப்போது முஸ்லிம் காங்கிரஸ் கல்முனை பிரதேசத்தில் தமிழ் மக்களின் நெஞ்சங்களில் வேலை பாய்ச்சுவதைத்தான் இலக்காக வைத்திருக்கிறதா? நீங்கள் தொடர்ந்து பொறுமை காக்க போகிறீர்களா? தமிழ் மக்கள் மீது அவர்கள் காட்டுகிற அந்த வன்மம் என்பது நிறைவடையாமல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய கட்சி மௌனம் காக்கிறதா அல்லது மாகாண சபைக்கான அத்திவாரம் விடுகிறது? உண்மையில் சொல்ல போனால் இந்த விடயம் தொடர்பாக நீங்கள் கேட்ட ஒரு விடயம், அதாவது மௌனம் காக்கின்றது அல்லது மாகாண சபை தேர்தலுக்காக
நாங்கள் செயல்படுகின்றோமா என்ற ஒரு கருத்தை சொன்னீர்கள். எங்களை பொறுத்த மட்டில் கடந்த காலத்திலும் சரி இப்போதும் சரி நாங்கள் ஒரு மூத்த ஒரு தமிழரசு கட்சி என்பது 1949ஆம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி. அப்படிப்பட்ட ஒரு கட்சியில் இருக்கின்றவர்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கட்சியின் தாபகராக இருக்கின்ற தந்தை செல்வநாயகம் அவர்களது சில போதனைகள், அவருடைய வழிகாட்டல்கள் இருக்கின்றது. அவர் மறைந்தாலும் அவருடைய பாதையில் நாங்கள் தவறுகளை விட்டு கூடாது என்ற அடிப்படையில் செயற்படுகின்ற ஒரு போக்கினை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த கர்த்தால் என்று சொன்ன ஒரு விடயம் உண்மையில் அது ஒரு விடயத்தை ஊதி பருக்க வைத்த ஒரு விடயமாகத்தான் நான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அங்கு அவர்கள் ஹர்த்தால்னு சொல்வது உங்களுக்கு தெரியும். கடந்த காலத்துல வடக்கு கிழக்குல ஹர்த்தால்னு சொன்னால் கடைகள் பூட்டப்பட்டிருக்கும், எந்த ஒரு வாகனங்களும் ஓடாத ஒரு நிலைமை காணப்படும். இது அவங்க தொழிற்சங்க ரீதியாக ஏதோ ஒரு நடவடிக்கையில இறங்கி இருக்கிறார்கள். இது பெரிய ஒரு விடயமாக கருதுவதற்கு இடமில்லை. ஒரு கர்த்தால் என்று ஜனாதிபதி சட்டத்தரணி நீங்கள் கூறுவது புரிகிறது. திங்கட்கிழமை கடிதம் அனுப்பினார்கள், செவ்வாய்க்கிழமை கருத்தால் அனுஷ்டித்தார்கள் என்றால் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இன்றைக்கும் வைத்தியர் சூனனுக்கு துவா கேட்டு அவர் என்று வைத்தியசாலையினுடைய நடைமுறைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். மக்கள் இந்த காலப்பகுதியிலும் கூட அந்த வைத்தியசாலையிலே சேவைகளை பெற்றுச் செல்லுகின்றார்கள். முஸ்லிம் மக்கள், தமிழ் கடை அவர்களுடைய ஐக்கியம் என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த நிசாப் காரியப்பர் இதில் துடியாக துடிக்கிறார். அவருக்கு என்ன அனுகூலம் இருக்கிறது? ஒரு கவனிப்பு போராட்டத்தை கருத்தால் என்கிறார், சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிறார். இந்த நிசாப்காரி, அதாவது உங்களுக்கு இதுக்கு பிறகும் முஸ்லிம் காங்கிரஸோடு உங்களுக்கு உறவு தேவையா? கிழக்கு மாகாணத்தில் நீங்கள் எங்களுடைய மக்களின் வாக்குகளில் நிற்கிறீர்களா அல்லது முஸ்லிம் மக்களின் வாக்குகளில் கிழக்கில் அரசியல் செய்கிறீர்கள்? நிச்சயமாக உங்களுக்கே தெரியும் அந்த விடயம். நீங்களும் மட்டக்களப்பில் இந்த அனுபவங்களை பெற்றவர் என்ற அடிப்படையில் நிச்சயமாக முஸ்லிம் மக்களுக்கு முஸ்லிம்கள் வாக்களிக்கின்றார்கள், தமிழர்களுக்கு வாக்களிக்கின்றார்கள். இருந்தாலும் தமிழர்கள் கணிசமானவர்கள் முஸ்லிம்களுக்கும் வாக்களிக்கின்றார்கள். எங்களுக்கு முஸ்லிம் மக்கள் வாக்களிப்பது எந்த அளவு என்று சொல்வதை விட தமிழர்கள் முஸ்லிம் தலைவர்களுக்கும் வாக்களிக்கின்றார்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது உண்மையில் நீங்கள் சொன்ன விடயம், வைத்தியசாலையை பார்த்த போது உண்மையில் துவா கேட்டார்கள். அவர்கள் அங்கிருக்கின்ற மக்களை பற்றி நான் குறை சொல்ல விரும்பவில்லை. ஏனென்றால் அவர்கள் ஒரு சமரசத்தை, ஒரு சுமூகமான நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பதில் அந்த மக்கள் செயற்படுகின்றார்கள். எனவே நாங்கள் பேசுகின்ற பேச்சுக்கள் அல்லது செய்கின்ற செயல்கள் இந்த சமரசத்தை விரும்புகின்ற அல்லது துவா கேட்கின்ற அல்லது ஒரு இணக்கப்பாட்டோடு செயல்பட வேண்டும் என்று நினைக்கின்ற மக்களது மனதை புண்படுத்தி விடக்கூடாது. தலைவர்கள் சில வேளைகளில் முஸ்லிம் தலைவர்கள் சொன்ன கருத்துக்கள் சில வேளைகளில் கருத்துக்களாக இருந்தாலும் கூட இப்படி பேசிவிட்டார்கள் என்றுதான் யோகளை தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்று நாங்கள் செயற்படுகின்றவர்கள் என்ற அடிப்படையில் பார்த்தாலும் கூட ஒரு விடயம் நீங்கள் நன்றாக சிந்திக்க வேண்டும். நீங்கள் அரசியல் படித்தவர் என்ற அடிப்படையில் சொல்லுகின்றேன். பிரித்தானியர் ஆட்சியின் போது பிரித்தாளும் தந்திரம் கொண்டு வரப்பட்டது. வில்லியம் மெனிங்ஸ் தேசாதிபதி திட்டமிட்டு சிங்களவர்களையும் தமிழர்களையும் பிரிப்பதற்காக அந்த பிரித்தாளும் தந்திரத்தை கொண்டு வந்திருந்தார்கள். அந்த பிரித்தாளும் தந்திரம் பிரித்தானியர் சென்ற பின்னரும் கூட இந்த நாட்டில் ஒரு நிச்சயமாக ஒரு 85-90% பின்பற்றப்படுகின்ற நாடு, இல்ல 100% என்று கூட சொல்லலாம் இந்த நாடு. ஆக பிரித்தாளும் தந்திரத்தின் மூலமாக தமிழர்கள் சிங்களவர்கள் பிரித்தானியர் காலத்தில் பிரிக்கப்பட்டார்கள். அதன் பின்னர் சிங்கள அரசியல்வாதிகள் எங்களை பிரித்தாண்டார்கள். பிரிவினை நிலையில் காணப்படுகின்றோம். அதே போன்று தமிழ் பேசுகின்ற சமூகமான தமிழர்களையும் முஸ்லிம்களையும் பிரித்தாளக்கூடிய விதத்தில் கடந்த காலத்தில் ஜே.ஆர். ஜெயவர்தனாவின் காலத்திலிருந்து இந்த மொசாட் என்று சொல்லப்படுகின்றவர்களின் ஆலோசனையை பெற்றுக்கொண்டு பிரித்தாளும் தந்திரம் பின்பற்றப்பட்டிருக்கின்றது என்ற கருத்தை நாங்கள் ஆழமாக சிந்திக்கின்ற போது அறிகின்றோம். ஆகவே அவர்களுடைய பிரித்தாளும் தந்திரத்துக்கு நாங்கள் பலிக்கடாவாக ஆகக்கூடாது என்று சொன்னால் நாங்கள் கொஞ்சம் கருத்துக்களை நிதானமாக நியாயமாக பேச வேண்டிய ஒரு பொறுப்புடன் இருக்கின்றோம். யார் என்ன பேசுகின்றார்கள் என்பதை விட சமூகத்தை நாங்கள் சமரசப்படுத்தக்கூடிய விதத்தில், அல்லது நீங்களே சொன்னீர்கள் அந்த முஸ்லிம் மக்கள் பக்கம் தவறுகள் இல்லை, அவர்கள் இந்த சமரசத்தை விரும்புகின்றார்கள் என்ற கருத்தை சொன்னீர்கள். ஆகவே அந்த மக்களும் கூட எங்களுடைய கருத்துக்களை மிகவும் அவதானமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். எனவேதான் நாங்கள் பேசுகின்ற வார்த்தைகளால் இந்த தமிழ் பேசும் மக்களுக்கிடையில் ஒரு ஏற்கனவே ஏற்பட்டது போன்று
ஆழமான பிரிவினைகள், ஆழமான பிளவுகள் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் நாங்கள் அக்கறையாக இருக்கின்றோம். எனவேதான் சில அரசியல்வாதிகள் சில விடயத்தை சிலாகித்து பேசினாலும், சில விடயங்களை மிகவும் உணர்ச்சி பூர்வமாக பேசினாலும், நாங்கள் இந்த விடயத்தில் ஒரு தமிழரசு கட்சி தந்தை செல்வாவின் வழியில் வந்த கட்சி என்ற அடிப்படையில் நாங்கள் கொஞ்சம் தாராள மனப்பான்மையை பயன்படுத்துகின்றோம். அது சில வேளைகளில் உணர்வு பூர்வமாக கடுமையாக சிந்திக்கின்றவர்கள் பக்கத்தில் நாங்கள் அமைதியாக இருக்கின்றோம் அல்லது பயத்தோடு இருக்கின்றோம் என்றெல்லாம் விமர்சிப்பதற்கு இடம் இருக்கின்றது. ஆனால் பேச வேண்டிய இடங்களில் பேசுகின்றோம். நாங்களும் அதே தரமான அதே ரகமான கருத்துக்களை பேசுவது பொருத்தமற்றது என்பதை நான் உணர்கின்றேன். தமிழ் மக்களாக இருக்கலாம், முஸ்லிம் மக்களாக இருக்கலாம், ஒரு விடயத்திலே உங்கள் மூவரையும் பாராட்டினார்கள். நீங்கள் மற்ற வைத்திய ஸ்ரீநாத், கோடீஸ்வரன் போன்றவர்கள் மிகவும் கண்ணியமாகவும் மிகவும் பொறுப்புணர்ச்சியோடும் செயற்பட்டீர்கள். அமைச்சரை சந்தித்ததாக இருக்கலாம், அந்த 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 மண்ணுக்குரிய அல்லது அந்த மண்ணுக்குரிய தமிழரின் பண்பாட்டை 3 பேரும் தமிழர்களாக பிரதிநிதித்துவப்படுத்தினீர்கள். தமிழர்களுடைய பண்பாட்டை வெளிப்படுத்தினீர்கள் 3 நாடாளுமன்ற உறுப்பினரும். மற்றவர்களோடு ஒப்பிடுகின்ற போது நீங்கள் எப்போதும் அந்த இடத்திலே உயர்வாக இருந்தாலும் கூட இந்த உடனடியாக நீங்கள் இது தொடர்பில் பக்கபலமாக இருக்கவில்லை. உங்களுடைய வீதிகளிலே செல்லுகின்ற தபால்காரர்கள் கூறுகின்ற போது ஒரு விடயம் காதுகளில் ஒலித்தது. கல்முனை விவகாரம் வந்தவுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் அவர்களுக்கு மாட்டின் வீதியில் எத்தனை கடிதங்கள் வருமோ என்று நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். தெய்வாதீனமாக ஒரு கடிதமும் வருவதற்கு அவர் வாய்ப்பை ஏற்படுத்தவில்லை என்றால், உங்களுடைய பதில் செயலாளர் சுமந்திரனை பொறுத்தவரையில் ஸ்ரீதரன், ஸ்ரீநேசன் என்கிற இருவருக்கும் கடிதம் எழுதுவதில் வல்லவர். இது ஒரு தகவலுக்காக மட்டும். அப்படி இருக்கின்ற போது இப்போது இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த சம்பவத்தின் பின்னணியில் இந்த முஸ்லிம் சமூகத்தினுடைய தலைவர்கள் ஒரு வருத்தம் தெரிவிப்பது, நாங்கள் ஒரு பிழையான புரிதல் அல்லது வாருங்கள் நாங்கள் இருவர் ஒரு முறை பேசுவோம், எங்களுக்கிடையில் மக்களுக்கிடையில் ஒரு வெறுப்பு வேணாம் என்கின்ற ஒரு கருத்து களங்கூட இன்னும் ஆரம்பிப்பதற்கு தயாரில்லாமல் தள்ளி இருக்கின்றார்கள். நாடாளுமன்றத்திலே கண்டவர்கள் புறமுதுகு காட்டி இல்ல, அப்படி அல்ல. நான் உண்மையில் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் எங்களை பாராளுமன்ற லாபியில் இருக்கின்ற போது சந்தித்தார். மிகவும் ஒரு முற்போக்கான பல கருத்துக்களை சொன்னார். நாங்கள் தமிழ் பேசுகின்ற சமூகம், அப்படியான ஒரு சமூகம் பிரிந்து செயல்படக்கூடாது என்ற விடயத்தை சொன்னதோடு மட்டுமல்லாமல் அவர் சொன்னார், எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பிரித்தாளுகின்ற அந்த சதிப்போக்கில் தமிழர்களோ முஸ்லிம்களோ விழுந்து விடக்கூடாது. கிழக்கு மாகாணத்தை பொறுத்த மட்டில் தமிழர்கள் முஸ்லிம்களுக்கு வேண்டும், முஸ்லிம்கள் தமிழர்களுக்கு வேண்டும், பரஸ்பர புரிந்துணர்வோடு நீங்கள் செயல்பட வேண்டும் என்ற கருத்தை முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் வெளிப்படையாக பேசினார். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் கடந்த காலத்தில் பிரித்தாளும் தந்திரத்தால பேரினவாதத்தில் நாங்கள் அகப்பட்டு பல்வேறுபட்ட இன்னல்களை சந்தித்த ஒரு சமூகம். ஆகவே கிழக்கு மாகாணத்தில் மிகவும் நிதானமாக நியாயமாக செயல்பட வேண்டும், கருத்துக்களை மிகவும் செம்மையாக வெளியிட வேண்டும் என்ற கருத்தை சொன்ன போது நான் அவரிடம் குறிப்பிட்டேன், எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் ஊடகங்களுக்கு பகிரங்கமாக மன வருத்தங்களை ஏற்படுத்தக்கூடிய, மன காயங்களை ஏற்படுத்தக்கூடிய கருத்துக்களை நாங்கள் வெளியிடவில்லை என்ற கருத்தை டாக்டர் ஸ்ரீநாத் நாங்கள் இருந்தபோது சொன்னோம். அப்போது அவரும் ஏற்றுக்கொண்டார், எங்களுடைய கருத்துக்கள் வெளிவரவில்லை, பாராளுமன்றத்திலான் பேசினது. ஆகவே சில முஸ்லிம் தலைவர்கள் சமரசம் செய்ய வேண்டும், பொறுப்புடன் செயற்பட வேண்டும், நிதானம் நியாயத்தை கடைபிடிக்க வேண்டும். என்னதான் இடம்பெற்றாலும் நீங்கள் பாருங்கள், இப்படி ஒரு பெரிய சம்பவம் இடம்பெற்று 2 பக்கமும் மனக்கசப்புகள் இருக்கின்ற போது ஒரு அமர்ந்திருந்து ஒரு முறை வாருங்கள், நீங்கள் 3 நாடாளுமன்ற உறுப்பினரும் பாருங்கள், நாங்கள் ஒரு முறை பேசுவோம், ஒரு முறை கைலாக கொடுப்போம், ஒரு தேநீர் குடித்து விட்டு இந்த பிரச்சனையை நாங்கள் 2 தரப்பும் வைத்தியசாலைக்கு சென்று வருவோம் என்கின்ற ஒரு பெருந்தன்மையை காட்டுவதற்கு இன்று வரைக்கும் முஸ்லிம் காங்கிரஸ் தயாரில்லை என்றால், தமிழ் மக்களின் நெஞ்சங்களில் ஏறி நின்று வன்மம் செய்வதில் தான் முஸ்லிம் காங்கிரஸ் அவதானமாக இருக்கிறதா? என்னை பொறுத்த மட்டில் அந்த சந்தர்ப்பத்தில் 2 பக்கமும் வாத பிரதிவாதங்கள் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் கடுமையான கோபம் வெறுப்புகள் காணப்பட்டதாக சொல்லவில்லை. ஒரு புன்முறுவலோடு சென்றவர்களும் இருக்கின்றார்கள். சில வேளைகளில் அந்த கருத்துக்களை பாராளுமன்றத்தில் பேசுகின்ற போது அந்த கருத்துக்களை சில வேளைகளில் மக்கள் மோதிக்கொண்டிருக்கின்ற போது இவர்கள் கையிலாக கொடுக்கின்றார்கள் என்று பயந்தார்களோ தெரியவில்லை. ஆனால் கடுமையான வெறுப்புணர்வுகளை காட்டியதாக தெரியவில்லை. இனி வருகின்ற காலத்தில் நீங்கள் சொல்வது போன்று அந்த புரிதல் என்பது ஏற்படக்கூடிய விதத்தில் இரு தரப்பும் இனி வருகின்ற காலத்தில் கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழரசு கட்சி முஸ்லிம் காங்கிரஸோட கூட்டணி வேண்டாம், நல்ல முஸ்லிம் அமைப்புகள் அல்லது முஸ்லிம் மக்களோட கூட்டணி வைங்க. இனவாத கட்சியான முஸ்லிம் காங்கிரஸோடு நீங்கள் கூட்டணியில் இருப்பதை கிழக்கு தமிழர்கள் விரும்பவில்லை. நீங்கள் அதற்கு எதிராக செயற்படுவீர்களா? உங்களுக்கு ஒரு விடயம் நன்றாக தெரிய வேண்டும், நீங்களும் கிழக்கு மாகாணத்தை சேர்ந்தவர் என்ற அடிப்படையில் நிச்சயமாக எங்களுடைய கிழக்கு மாகாணத்தை பொறுத்தமட்டில் எந்த ஒரு இனமும் 50% அதிகமான சனத்தொகையை கொண்டிருக்கவில்லை. எனவே கிழக்கு மாகாணத்தில்
ஒரு தேர்தல் நடைபெறுவதாக இருந்தால் அல்லது கிழக்கு மாகாணத்தில் ஒரு ஆட்சி அமைவதாக இருந்தால் விரும்பியோ விரும்பாமலோ இரு இனங்கள் இணைந்துதான் ஆட்சி அமைக்க வேண்டிய ஒரு கட்டாய தேவை இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், விகிதாசார அடிப்படையில் பார்க்கின்ற போது முஸ்லிம்கள் 38% என்றால் தமிழர்கள் 39 அல்லது 40 வீதத்தில் இருக்கின்றார்கள். அடுத்த கட்டத்தில் சிங்களவர்கள் இருக்கின்றார்கள். இதில் இருக்கின்ற விடயம் சம்பந்தரையா அந்த நாளில் பேசிய ஒரு பேச்சொன்று, நாங்கள் இணைந்து செயற்படுவதாக இருந்தால் தமிழ் பேசும் சமூகங்கள் தான் சிறுபான்மையாக இருக்கின்றன. அதற்கு மறுமொழியாக ரவுஃபைக்கும் பேசியதை ஞாபகப்படுத்துகிறேன். காத்தாங்குடியில் 7 ஆசனங்களோடு இருந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் எங்களுடைய ராஜதந்திரத்தால் முதலமைச்சர் உட்பட அமைச்சுக்களை பெற்று தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஒரு வழி பண்ணினேன் என்று ரவுஃபைக்கும் பேசினார். மறந்து விடாதீர்கள். நீங்கள் கிழக்கு மாகாணத்தில் தமிழர்கள் முஸ்லிம்களுக்கு அடிமையாக இருப்பதைத்தான் விரும்புகிறீர்கள். நிச்சயமாக அப்படி அல்ல. கௌரவமாக நாங்களும் வாழ வேண்டும். அதைத்தான் நாங்களும் சொல்லுகிறோம். கௌரவமாக வாழ வேண்டும். முஸ்லிம் காங்கிரஸோடு உங்களுக்கு உறவு வேண்டாம். வேறவர்களோடு மக்கள் இருக்கிறார்கள், நல்ல யதார்த்தவாதிகள் இருக்கிறார்கள், நல்ல சிந்தனைவாதிகள் இருக்கிறார்கள். முஸ்லிம் காங்கிரஸை தூக்கி கிடாசி விடுங்கள். அது வேண்டாம். எங்களை பொறுத்த மட்டில் மார்ட்டின் ரோட்டில் தான் முடிவெடுக்கப்படும். நாங்கள் மார்ட்டின் ரோட்டில் இருந்து முடிவுகள் எல்லாம் எடுக்கப்படுவதில்லை. அந்த அளவு நிர்பந்தத்தை அவர்கள் செலுத்த முடியாது. ஏனென்றால் கிழக்கு கோடீஸ்வரனும் தெளிவாக ஒரு கருத்தை சொன்னார். அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற பிரச்சனை எனக்குத்தான் தெரியும். அம்பாறை மாவட்டத்து விடயத்தில் எங்களை போன்றவர்கள் மேலதிகமாக தலையிடக்கூடாது என்ற அடிப்படையில் சொன்னார். அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற பிரச்சனை, அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற அந்த கள நிலைமை தனக்கு அதிகமாக தெரிகின்றபடியால் நீங்கள் என்னோடு ஆலோசித்து சில விஷயங்களை பரிமாறலாம், அல்லது நீங்கள் மேலதிகமாக தலையிடுவது என்பது பொருத்தமில்லை என்ற பொருட்படத்தான் எங்களுக்கு மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களும் சொல்லியிருந்தார். ஆனால் அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தமட்டில் நான் நினைக்கிறேன் ஆதம்பாவா, கோடீஸ்வரன், அங்க இருக்கிற வசந்த போன்றவர்கள் ஓரளவுக்கு ஒரு நட்பு ரீதியாக செயல்படுவதை காணக்கூடியதாக இருக்கின்றபடியால் அவர்கள் அநேகமாக இந்த பிரச்சனையை போட்டுடைக்கின்ற செயல்பாடுகள் இல்லை. ஏன் உதுமாலப கூட ஒரு நட்புணர்வோடு, வாசி போன்றவர்கள் நட்புணர்வோடு அவர்கள் செயற்படுகின்றவர்கள். எந்த ஒரு இந்த இடத்தில் உதுமாலபையை பாராட்ட வேண்டும். அவருடைய நாடாளுமன்ற உரையிலும் அவர் ஒரு கண்ணியத்தை வெளிப்படுத்தி இருந்தார். நாங்கள் இனவாதத்தை செய்தால் எங்களுக்கு மௌத்தா போனாலும் எங்களுக்கு அதுக்கு அணிக்கிறேன் கிடையாது என்று. உண்மையில் உதுமாலபை அவர்கள் துவா கேட்க ஒன்றும், இந்த இனவாதத்தை தோண்டியவர்கள் உங்களுடைய கட்சியில் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் அல்லாதான் நல்ல வழியை காட்ட வேண்டும். இல்ல, உதுமாலப அவர்கள் உண்மையில் ஒரு தமிழ் பேசுகின்ற சமூகம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் செயல்படுகின்ற மனப்பாங்கு அவரிடம் இருக்கின்றது. அக்கம் பக்கமாக இருக்கிற நாங்கள் அப்போது அவரும் சொல்லுகின்ற நம்மளுக்குள்ள ஏற்படுற பிரச்சனையை நாங்களே பேசி தீர்த்து கொண்டோம் என்றால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியான முறையில் கையாள முடியும். சிலர் இந்த உரத்த சிந்தனையோடு பேசுகின்றார்கள். உங்களுக்கு தெரியும், கடந்த காலத்திலேயும் உரத்த சிந்தனையோடு பேசிய பேச்சுகள் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் எப்பவும் சொல்லுவது, வார்த்தைகளை நாங்கள் அளந்து பேசாமல் விட்டால் அந்த வார்த்தைகளே எங்களை கொல்லும், அல்லது அந்த வார்த்தைகளே எங்களை வதைக்கும். இப்போது பாத்தீங்கன்னா விசாரணைகள் என்று சொல்லிவிட்டு கைகட்டி வாய் பத்தி நிற்க வேண்டிய ஒரு சூழல் ஒன்று ஏற்பட்டிருக்குது. நாங்களும் கூட அப்படியான வார்த்தைகளை கொட்டி விட்டால் நாங்கள் முஸ்லிம் மக்களை வெறுக்கக்கூடிய விதத்தில் அல்லது அவர்கள் மரணத்தை தூண்டக்கூடிய உங்களுக்கு வெளியில் சிக்கல் இல்லை தானே, உங்களுடைய கட்சியில் தானே வாய் கட்டி கை கட்டி நிற்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இல்லை, நாங்கள் மேலே எங்களோட சுய கௌரவத்தையும் பாதுகாத்துக் கொண்டு சுயமரியாதையும் காத்துக் கொண்டுதான் செயல்படுகின்றோம். ஆகவே நாங்கள் எப்போதும் நிதானம், நியாயத்தை கடைப்பிடிக்கணும் என்றது எங்களோட இரத்தத்தோடு ஒரு விடயம். அதுக்காக நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் பேசாமல் இருக்க முடியாது என்றில்லை. நியாயம் என்று நீங்கள் கேள்வி கேட்கின்ற போது நாங்கள் அதற்காக எங்களுடைய எண்ணங்களை மறைத்து பேச முடியாது. ஆனால் உங்களுக்கு தெரியும், ஒரு மனிதன் மனப்பாங்குல சூப்பர் ஈகோ என்ற ஒரு விடயம் இருக்கின்றது, மற்றது ஈகோ என்ற ஒரு விடயம் இருக்கிறது, இட் என்ற ஒரு விடயம் இருக்கிறது. இந்த சூப்பர் ஈகோ என்ற விடயம் தெய்வீகமான குணம் அல்லது உயர்ந்த மனப்பாங்கு என்று சொல்வார்கள். எனவே அந்த மனப்பாங்குகளை ஓரளவுக்கு நாங்கள் பற்றி கொள்ள வேண்டும். இந்த இட் என்று சொல்லப்படுகின்ற இந்த வெறித்தனமாக பேசுவது, இனவாத ரீதியாக பேசுவது, இனத்துவேச ரீதியாக பேசுவது, இப்படியான செயல்பாடுகளை தொடக்கூடாது. ஏனென்றால் மற்றவர் நாங்கள் தொட்ட அதற்கு நல்ல எடுத்துக்காட்டாக நீங்கள் அந்த முதலாவது சொன்ன சொற்றொடருக்கு எடுத்துக்காட்டாக நீங்கள் வைத்தியர், கோடீஸ்வரன் போன்றவர்கள் இதில் செயற்படுத்தினீர்கள். அது உண்மையில் 2 சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் வாழ்த்தி இருந்தார்கள். முஸ்லீம் தமிழ் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். அது தமிழினத்துக்கு பெருமையாக இருந்தது. நாங்கள் இப்போது அந்த விடயத்துக்குள் வரவே இல்லை. இப்போது கேள்வி எல்லாம் முஸ்லீம் காங்கிரசினுடைய அல்லது இந்த உதுமல்லவை போன்றவர்களும் நல்லவர்களும் இருக்கிறார்கள் அந்த கட்சி. ஒரு காலத்திலே ஒரு மாண்போடு இருந்த கட்சி உதுமல்லவை போன்றவர்களும் இருக்கின்றார். அப்படியான சூழ்நிலையில் இப்போது அது அல்ல விவாதம். உங்களுடைய மாண்புகள் எல்லோராலும் மதிக்கப்படுகிறது. நீங்கள் அந்த இனத்தின் சார்பில் முழுமையாக உங்களை பிரதிபலிக்க வேண்டும் ஒரு விவகாரம் வருகின்ற போது என்பதுதான் மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. முகநூலில் எல்லாம் உங்களை தேடினார்கள். வைத்தியரை காணவில்லை, ஸ்ரீநேசன் ஐயாவை காணவில்லை, ஆனால் நீங்கள் கண்ணியமாக நடந்து கொண்டீர்கள். அந்த போதும் பல ஊடகவியலாளர் சொன்னார்கள்.
அது அறியக்கூடிய. ஆனால் இதுதான் மக்களின் ஆதமா இருக்கிறது. மக்களின் ஆதங்கத்துக்கு உங்களுடைய பதில் என்ற பார்வையில் இனத்துவம் என்று ஒன்று இருக்கின்றது, இனத்துவேஷம் என்று ஒன்று இருக்கின்றது. இனத்துவம் என்பது எங்கட இனம் பாதிக்கப்படுகின்ற போது நியாயமாக குரல் எழுப்புவது இனத்துவ ரீதியான சிந்தனை, எங்களுடைய இனத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற சிந்தனை. இனத்துவேஷம் ஒன்று இருக்கின்றது, அதாவது மக்களை மோதக்கூடிய விதத்தில் அல்லது வன்முறைகளில் இறங்கக்கூடிய விதத்தில் அல்லது ஆளால் அடிபட்டு சாகக்கூடிய விதத்தில் கருத்துக்களை சொல்வது என்பது இனத்துவேஷம். எங்களோட நாட்டை ஆண்டு வந்தவர் டிஎஸ் நாயக்காவிலிருந்து இப்போது அன்னருகுமார திசாநாயக்கா வரை ஆண்டு வருகின்றார்கள். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நான் பார்க்கின்றேன், இந்த இனத்துவேஷம் என்பது அவர்கள் அதனை பசலை போட்டு தண்ணீர் ஊற்றி வளர்த்து வருகின்றார்கள். ஆனால் நான் சொல்லுகின்றேன், இப்போது இருக்கின்ற அரசாங்கத்தில் அந்த இனத்துவேஷம் என்ற விடயம் இன்னும் பெரிய அளவில் வெளிப்பட்டதாக தெரியவில்லை. ஆனால் கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல உதாரணம், கேம்பி ராஜரட்ன அவர்கள் ஒரு தடவை சொல்லியிருந்தார், தமிழர்களின் தோலை உரித்து செருப்பு தைப்பேன் என்று சொல்லியிருந்தார். அதே போலதான் பாணந்துறை எம்பி நெவில் பெர்னாண்டோ சொல்லியிருந்தார், அமிர்தலிங்கத்தை கழுமரத்தில் ஏற்றி அவரை இரண்டாக பிளந்தெடுக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். அதே போன்றுதான் இவர் சொன்னார், காணாமல் போனவர்களை மண்ணை தோண்டி பாருங்கள் என்று விமல் வீரவங்ச சொன்னார். இப்படி பலவிதமான இனக்குரோதமான இன விரோதமான கருத்துக்களை சொல்லி அரசியல் பிழைப்பு நடத்தினார்கள். என்று அரசியல் பிழைப்பு நடத்தியவர்கள் எல்லோரும் இப்போது மக்களால் ஓரளவுக்கு தூக்கி எறியப்பட்டிருக்கிறார்கள். மீண்டும் அவர்கள் இப்படியான இனவாதம், இனத்துவேஷம், உங்களுக்கு தெரியும் ஈஸ்டர் அட்டாக்கை பற்றி தெரியும், ஈஸ்டர் தாக்குதலை பற்றி தெரியும். இந்த தாக்குதல்ல உண்மையில் சுரேசாலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார், அடுத்தவர்களும் கைது செய்யப்படக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுகின்றது. இந்த நேரத்தில் அந்த 270 மக்கள் கொல்லப்பட்டார்கள், 500க்கும் மேற்பட்ட மக்கள் காயப்பட்டார்கள் என்பதை விட்டுவிட்டு சுரேசாலி நிரபராதி என்று விசாரிக்கப்படாமலே தீர்ப்பளிக்கின்ற இனவாதிகள் இதைத்தான் சொல்றது இனத்துவேஷம் என்று. அவை எங்களை பொறுத்த மட்டில் நான் சொல்ல இனத்துவ ரீதியாக பேசத்தான் வேண்டும், எங்களுடைய மக்கள் பாதிக்கப்பட்டால் பேசத்தான் வேண்டும். ஆனால் இனத்துவேச ரீதியாக இன நெறியை பின்பற்ற வேண்டும், இன வெறியை பயன்படுத்தக்கூடாது. மத நெறியை பின்பற்ற வேண்டும், மத வெறியை பயன்படுத்தக்கூடாது. எனவே எங்களை பொறுத்த மட்டில் எங்களுடைய அரசியலில் நாங்கள் ஒரு மோசமான தவறுகளை விட்டோம் அல்லது தப்புகளை விட்டோம் என்ற ஒரு வரலாற்றில் ஒரு கரைபடிந்த சுவடுகளை வைத்துக் கொண்டு செல்ல விரும்பவில்லை. ஆகவே நாங்கள் எப்போதும், எனக்கும் என்னோடு படித்த நல்ல நண்பர்கள் இருக்கின்றார்கள். உண்மையில் ஹாஸ்டல்ல நாங்கள் மத்தார்மலை மத்திய மகாவித்யாலயத்தில் படித்ததுல உண்மையில நல்ல நண்பர்கள் இருக்கின்றார்கள், முஸ்லீம் நண்பர்கள் இருக்கின்றார்கள். ஆக நாங்கள் எந்த ஒரு கருத்தையும் பேசுகின்ற போது எமது நண்பர்கள் கூட எங்களை பிழையாக நினைக்கக்கூடாது. அதாவது நாங்கள் நியாயமாக கதைக்கிறோம் என்றது தமிழர்களால் மட்டும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது, நியாயமாக சிந்திக்கிறவர்களை ஏற்றுக்கொள்ள. நீங்கள் இப்படி மாண்போடு சொல்லுகிறீர்கள், 6 கட்சி கூட்டோடு இருக்கிறோம், தமிழரசு கட்சியோடு நாங்கள் எதிர்காலத்தில் அரசியல் செய்ய வேண்டும் என்ற மனநிலை இருந்தும் அந்த கட்சியினுடைய தலைவரும் செயலாளரும் வெளிப்படுத்திய விதத்தை விடவா நீங்கள் கூறுகின்ற விடயம்? அவர்களுக்கு என்னவென்றால் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கின்ற என்னவென்றால், அந்த ஸ்டைல்ல பேசினாதான் வாக்கு வங்கிகளை கவர்ந்தெடுக்கலாம் என்று நினைக்கிறார்கள் போல கிடக்கு. எங்களுக்கு மக்களை பொறுத்தமல்ல அந்த ஸ்டைல்ல பேசித்தான் வாக்கு சேகரிக்கணும் மட்டும் இல்லை. அவர்கள் நினைக்கிறார்கள் என்று அவருக்கு உதாரணமா அவர் காங்கிரஸ் தலைவர், அவரை பொறுத்தமட்டில் அவர் கண்டியை சேர்ந்தவர், கிழக்கு மாநிலத்தை தன் பக்கம் ஓரளவு ஈர்த்து எடுக்கணும் என்று சொன்னால் அவர் அந்த பாணியில பேச வேணும், அதாவுல்லா பேசுற போல பேச வேணும், அல்லது மற்றவர்கள் பேசுகின்ற போல பேசினால்தான் ஓரளவு தானும் ஒரு அவங்க சமூகத்தோட நெருக்கமாக இருக்கிறோம் என்றதை காட்டலாம் என்று யோசிக்கின்றார். அதே போன்றுதான் மற்றவர்கள் காரியப்பரவர்களும் கூட, அவர் இந்த தேசிய பட்டியலில் வந்தவர், சில வேளைகளில் அடுத்த முறை தேர்தலில் கூட போட்டி போடுறதுக்கு நாங்களும் வாயை சும்மா வச்சு கொண்டிருக்க கூடாது, பேசித்தான் ஆக வேண்டும் என்ற அடிப்படையில் பேசுகின்றாரோ எனக்கு தெரியும். வாயை வாடகைக்காவது விட்டு பார்ப்போம் என்று முடிவெடுத்திருக்கலாம். மிகவும் பெருமதியான நேரத்தில் நேரமின்மையிலும் கூட இந்த செவ்வியில் இணைந்து கொண்டு பல முக்கியமான கருத்துக்கள், மிக முக்கியமான கருத்துக்களை மீண்டும் ஒரு சமரச முயற்சியிலும் லாபகமாகவும் உங்களுக்கே உரிய பாணியில் பதில் வழங்கியமைக்காக ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் சிறப்பு நன்றிகளோடு விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. உங்களுடைய பாணியில் நீங்கள் பலரை ஊடறுப்பு செய்கின்றீர்கள், நாட்டு நடப்புகளை பற்றி பேசுகின்றீர்கள், அதே போன்று இப்படி பல்வேறுபட்ட நிகழ்வுகளை செய்கின்றீர்கள். நீங்களும் இதில் தேர்ச்சி பெற்றவர் என்ற அடிப்படையில் நீங்களும் குடைந்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சிறப்பு தேர்ச்சியை பெற்றிருக்கின்றீர்கள். இருந்தாலும் உங்களுடைய கேள்விகள் தீவிரமாக அல்லது கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருந்தாலும் கூட நாங்களும் அந்த கேள்வியை உணர்றோம். ஆனா அதே நேரத்தில் நாளைக்கு நாங்கள் ஒரு துவேசிகளாக அல்லது இனவாதிகளாக எங்களுடைய பெயர் சமூகத்தால் கணிக்கப்படக்கூடாது என்பதற்காக தமிழ் மக்கள் பாதிக்கப்படுகின்ற போது, குறிப்பு நீங்களே சொன்னீர்கள், உதுமல்லவ போன்றவர்கள்
நல்ல கருத்துக்களை சொன்னார். முஸ்லீம் காங்கிரஸ்லையும் ஆத்திரப்படாமல் கருத்துக்களை சொல்லக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் என்ற கருத்தை சொல்லியிருந்தீர்கள். ஆகவே நாங்கள் இப்படிப்பட்டவர்களையும் சிந்தித்துத்தான் நாங்கள் கருத்துக்களை சொல்ல வேண்டும். ஆகவே ஆதம் பாபா அவர்கள் இருக்கின்றார், அதே போன்று அக்ரம் போன்றவர்கள் இருக்கிறார். இப்படியெல்லாம் பல முஸ்லீம் முஜிபுர் ரஹ்மான் போன்றவர்கள் இருக்கின்றார்கள், கொஞ்சம் யதார்த்தமாக கருத்துக்களை வெளியிடக்கூடியவர்கள். ஆகவே நாங்கள் ஒரு சாராரை நோகடிக்க போகின்றோம் என்று கருத்துக்களை வெளியிடுகின்ற போது முற்போக்காக நியாயமாக சிந்திக்கின்றவர்கள் நொந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த கருத்துக்களை சொல்லியிருந்தேன். ஆனால் தமிழ் மக்கள் உண்மையாக அநியாயமாக பாதிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் நிச்சயமாக வாழாது இருக்க மாட்டோம், வாயை மூடிக்கொண்டிருக்க மாட்டோம். உங்களுக்கு நன்றி. உங்கள் பெற்றோரின் நிம்மதியே எங்களின் நோக்கம். செவிலியர் பராமரிப்பு, ஆரோக்கிய உணவுகள் மற்றும் சொகுசு அறைகளுடன் ரத்மலானியில் வி கேர் ரெசிடென்ஸ். சைபர் செக்யூரிட்டி துறையில் உங்கள் தொழில் எதிர்காலத்தை கட்டியெழுப்பும் வாய்ப்பு இப்போது யாழ்ப்பாணத்தில் ஸ்ரீநாதன் ஜனகில்லை. இத்தளத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு.